ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வருடம் டிஎன்பிசி படிப்பது ஈஸியா கஷ்டமா? இந்த வருஷம் 2026ல் நம்ம பாஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி 2027ல் நோட்டிஃபிகேஷன் வருமா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா 50% கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்படி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். நம்ம ஏன் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்? நமக்கு இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்குமே குரூப் 4க்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமில் படித்து முடிச்சிடலாம். இப்போயிலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலன்னா இப்போயிலேருந்தே புதுசாக படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ரொம்பவே டைம் இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷம் கால்ஃபர் வருமா, அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம இருக்கிறத வந்து தக்க வச்சுக்கணும். அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து இப்பயே படித்தேனா எனக்கு எல்லாம் மறந்துடும், திரும்ப அதுக்கு யாரா ரிவிஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணால் தான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு எக்ஸாம்லாம் குழந்தைங்களுக்கு முடிஞ்சிடும். மேலாம் வீட்டில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் படிக்காத விட்டுட்டோம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஜூனுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் லேட் தான் ஆகும். தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நம்ம படிக்கணும்னு நினச்சா உடனே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நமக்கு ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் வைஸு நம்ம ஸ்டடி பிளான் போட்டு படித்தோம்னா A to Z வந்து சப்ஜெக்ட் வைஸ் முடிச்சுக்கிட்டே வரலாம். ஸ்கூல் புக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா பேக் டு பேக் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ, எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம படித்து முடிச்சுட்டு அவுட் சோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷராக தான் இருந்தாலுமே எதா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி வந்து இந்த வீக்கில் படிக்கலான்னு சொன்னோம். யாரெல்லாம் படிக்கலையோ திரும்ப நான் ஷெடியூல் வந்து மண்டேலேருந்து கொடுக்குறேன். மண்டேலேருந்தாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் பார்த்துடலாம்.